வணக்கம். இப்ப மிடில் ஈஸ்ட்ல பார்த்தோம்னா ஒரே போர் சூழலா இருக்கு. முதலில் காசால இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேல் அட்டாக் பண்ணாங்க. இப்ப இஸ்ரேல் காசா மேல குண்டு மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய திறந்த வெளி சிறை காசா அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். அதனால சவுத் ஆப்பிரிக்காலாம் என்ன பண்றாங்கன்னா, இன்டர்நேஷனல் கிரிமினல் ஜஸ்டிஸ் அந்த கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் அங்க ஜீனோசைடு பண்ணிட்டு இருக்கு, அதாவது இனப்படுகொலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் அவ்வளவு பேரை கொன்னு தள்ளிட்டாங்க. அவ்வளவு மக்கள் தொகையெல்லாம் எல்லோருமேவா காசா தீவிரவாதிகளா இருப்பாங்க? பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டுட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான மக்களை கொல்றாங்க. ஆனா இன்னமும் நாங்க அதை நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ரஷ்யா உக்ரைன் போர்ல கொஞ்சம் குழந்தைகள் இறந்து போனதுக்கு புட்டினுக்கு அரெஸ்ட் வாரண்ட்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் இருக்கிறதுனால அமெரிக்கா அந்த கேஸை தவிர்த்து வந்துகிட்டே இருக்கு. இஸ்ரேல் ஒன்றும் ஜீனோசைடு செய்யல, அவங்களோட பாதுகாப்புக்கு தான் அவங்க தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில செங்கடல் பகுதியில ஹவுதி தீவிரவாதிகள் இஸ்ரேல் சார்பா எந்தெந்த கப்பல் எல்லாம் போகுதோ அதை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஹவுதி தீவிரவாதிகளோட பேஸ் ஏமன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏமனுக்குள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்காங்க. வான்வழி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஹவுதி தீவிரவாதிகள் பேஸ்ல தான் நாங்க அட்டாக் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஏமனுக்குள்ள புகுந்து அடிச்சிட்டு இருக்காங்க, அமெரிக்காவும் ஈகேவும் சேர்ந்து. இதற்கிடையில இன்னொரு டீஸ்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் பாகிஸ்தானை தாக்கியிருக்கு. என்னப்பா அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஈரான் ஏன் பாகிஸ்தானை தாக்கியிருக்குன்னா, ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பலுச்சிஸ்தான் மாகாணம் எல்லையா இருக்கு. இந்த எல்லையில என்ன நடக்குது அப்படின்னா, ஈரானுக்கு எதிரா, அதாவது ஈரான்ல இருக்கிற அந்த மத அரசை தூக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செயல்படுற தீவிரவாதிகள் அமைப்பெல்லாம் இந்த பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்துல பேஸ் வச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான்ல இருக்கிற அரசாங்கத்தை தூக்கிட்டு அங்க வேற ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற தீவிரவாதிகள்லாம் ஈரான்ல இருக்க பலுச்சிஸ்தான் மாகாணத்துல பேஸ் அமைச்சிருக்காங்க. இதுல இப்ப ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்க பாகிஸ்தான் பகுதியில் இருக்க தீவிரவாதிகள்லாம் எங்களை ரொம்ப அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் முதலா பாகிஸ்தானுக்குள்ள புகுந்து குண்டு போட்டாங்க. அதுல 2 பேர் இறந்து போயிட்டாங்க பொதுமக்கள். இதனால கடுப்பான பாகிஸ்தான் என்ன பண்ணுது அப்படின்னா, ஈரானுக்குள்ள இருக்க பலுச்சிஸ்தான் மாகாணத்துல, ஈரானுக்கு சொந்தமான பலுச்சிஸ்தான் மாகாணத்துல எங்க நாட்டுக்கு எதிரான தீவிரவாதிகளும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க குண்டு போட்டு ஒரு 10 பேரை கொண்டுட்டாங்க. அதாவது பாகிஸ்தானுக்கு ஈரானை பிடிக்கணுங்கிற ஆசை இல்லை, ஈரானுக்கும் பாகிஸ்தானை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை இல்லை. ஆனால் நாங்களும் யாருக்கும் செலச்சம் இல்லை அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஒருத்தர் நாட்டுக்குள்ள இன்னொருத்தர் மாறி மாறி குண்டு போட்டுக்கிறாங்க. ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் பிரச்சனையா உருவாக்கியிருக்காங்க. இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அமெரிக்கா எதையுமே சும்மா விடுற மாதிரி இல்லை. இப்ப ஏமன்ல புகுந்து தாக்கிட்டு இருக்க அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, இந்த காசால இருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு ஈரான் தான் மிகப்பெரிய ஆதரவு, ஈரான் மறைமுகமா உதவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈரான் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஈரானை ஆரம்பத்திலேயே நேரடியா அடிக்க முடியாது அப்படிங்கறதுனாலதான் இந்த பலுச்சிஸ்தான் மாகாணத்துல இருக்க தீவிரவாதிகளை ஊக்குவிச்சு அங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஈரான் பாகிஸ்தானா இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த நாடா இருந்தாலும் பரவாயில்லன்னா உள்ள இறங்கி அடிக்குது. அதனால இந்த மிடில் ஈஸ்ட் பகுதியில போர் விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. இது எங்க போய் முடியுன்னே தெரியல. உதாரணத்துக்கு அமெரிக்கா ஈராக்கை போய் அட்டாக் பண்ணி ஈராக்கை பிடிச்ச மாதிரி ஈரானை பிடிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது உலக போரா கூட மாற வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈரானோட வடமேற்கு பகுதி காஸ்பியன் கடலை எல்லை பகுதியா கொண்டிருக்கு. அதே காஸ்பியன் கடல் தான் ரஷ்யாவுக்கும் எல்லையா இருக்கு. இப்ப அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ படைகளை வச்சு ஈரானை தாக்குது அப்படின்னு சொன்னா ரஷ்யா உஷாராயிரும். காஸ்பியன் கடல் பகுதியில் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கும் வேற வழி இருக்காது, அதுவும் போர்ல இறங்கிதான் ஆகணும். ரஷ்யாவுக்கும் பக்கத்துல இருக்கிற அசர்பைஜான், அர்மீனியா இந்த பகுதிகளெல்லாம் ரஷ்யா பிடிக்க நேரிடும். ஒருவேளை ஈரான்ல ரொம்ப அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டே வர்றாங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யாவுக்கு வேற வழி இல்லை, ஈரானுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் கொடுக்குற மாதிரி தான் ஆயிரும். இல்லாட்டி ஈரான்ல ஒரு பார்ட்டை ரஷ்யா பிடிக்கிற மாதிரி தான் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். ஆனால் உலக போர் சூழல் இப்படிதான் இருக்கு. ஆனால் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனைனா, ஏற்கனவே ஐரோப்பா முழுவதும் நேட்டோ பேஸா தான் இருக்கு, எல்லா நாடும் நேட்டோல சேர்ந்துருக்கு. ரஷ்யாவை கிட்டத்தட்ட சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுல காஸ்பியன் கடல் பகுதியில் இருக்க ஈரானையும் அமெரிக்கா அட்டாக் பண்ணி அங்க வேணும்னுக்கே ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவி அவங்களையும் நேட்டோல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா ரஷ்யா ரொம்ப ஒடுங்கி போயிடும். அதனால ரஷ்யாவுக்கும் வேற வழி இல்லை. அதனால இந்த ஈரான் பிரச்சனையை உலக நாடுகளே ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்கு. டிப்ளமேட்டிக்கா பேசி எதையாச்சும் சால்வ் பண்ணிடுவோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் நடக்கல. இது வரைக்கும் அமெரிக்கா தலையிட்டு உலகத்துல எந்த நாட்டிலையும் அமைதியும் வந்ததில்லை. உலகின் மிகப்பெரிய வல்லரசா இருக்குன்னு சொன்னா கூட எனக்கு தெரிஞ்சு போஸ்னியால அந்த ஜீனோசைடு பிரச்சனை நடந்தப்ப போஸ்னியால அமெரிக்கா அமைதியா கொண்டு வந்தாங்க.
ஆனால் வேறு எங்கேயுமே சரி உலகத்துல அமெரிக்கா வந்து அமைதியை கொண்டு வந்ததா வரலாறே இல்லை. போறதான் பெருசு பெருசா உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தடவை அமெரிக்கா என்னதான் கதை சொல்லி ஈரானை அட்டாக் பண்ண போனாலும் அமெரிக்க மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா அப்படி உதவி செய்யறது இப்ப உள்ள அமெரிக்கர்கள்லாம் பிடிக்கவே இல்லை. அமெரிக்காவில் இருக்க இஸ்லாமியர்களுக்கும் இப்ப வந்து மதில் மேல் பூனை மாதிரி இருக்காங்க. அவங்களால வந்து பைடனையும் ஆதரிக்க முடியல, ட்ரம்ப்பையும் ஆதரிக்க முடியல. ஏன்னா 2 பேருமே வந்து இஸ்லாமோபோபியாவை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கொள்கைகளை வந்து வகுக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் கொள்கைகளை வகுக்கிறாங்க. அதனால இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆதரவு தர முடியாத நிலைமையிலையும் ஓட்டு போட முடியாத நிலைமையில தான் அமெரிக்க முஸ்லிம்கள் இருக்காங்க. இப்ப அமெரிக்கால பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதன் காரணமாக ஒரு மாபெரும் இஸ்லாமிய தலைவர் தோன்றியே ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்துல இருக்காங்க அமெரிக்க முஸ்லிம்கள். உலக போர் சூழல் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. உலக நாடுகள் இதையெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக்கா பேசி சால்வ் பண்ணாதான் இந்த ஒரு அமைதி நிலவும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம்தான். நன்றி, வணக்கம்.